ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏ1 இன்டீரியர்ஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் நரசிம்ம நாயக்கம்பாளையம் சொல்ல சைட்டில் போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ இது ஃபுல் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசிலே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம். இருக்காது உள்ள பண்ண எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷிங் அப்படியே கொண்டு வரலாம். ஸ்டெப் மாதிரி போட்டு கொடுத்து அதுக்கு மேலே கலசம் வச்சிருக்கோம். ஸோ டிசைன் கிளாஸ் எல்லாமே கஸ்டமர் சாய்ஸ் தான். அவங்க என்ன கேட்குறாங்களோ அது தகுந்த மாதிரி பண்ணிடுவோம். அண்ட் பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே உள்ள வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த திங்ஸ் வச்சிருக்கோம். சப்போஸ் ஆயில் இது மாதிரி ஏதாவது லீக் ஆனால் கூட சரி, நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அதே மாதிரி 2 ட்ரா அண்ட் இங்கே ஒரு சிங்கிள் டோர். உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கடப்பாக்கள் இல்லாமல் நம்மளோட ஷீட்டில் பண்ணுற மாதிரி தான் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ட்ராஸில் வைக்க முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ண கலர்ஸ் அதே தாங்க, சந்தன அண்ட் சாக்குல பண்ணியிருக்கோம். மிரர் டைப் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது டைல்ஸில் பண்ணால் எப்படி இருக்கும் சேம் லுக் லைக் அப்படியே கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே ஒரு டபுள் டோர், அங்கே ஒரு டபுள் டோர் காம்பினேஷனாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சிலிண்டர் வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செக்குடு கிளாஸில் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ மேக்கப் கிட்ஸ் மற்ற திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் பேசும்போது அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லி ஸோ அடிஷ்னலாக இதை வந்து இப்படி பண்ணுங்கள், இப்படி இந்த ஷேப்பில் பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதையும் பண்ணி தந்துட்டாங்க. ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா பண்ணி தந்துருக்காங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏ1 இன்டீரியர்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் நரசிம்ம நாயக்கம்பாளையம் சொல்ல சைட்டில் போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ரோப்ஸ் அண்ட் டிவிஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இதாங்க ஹால் என்ட்ரன்ஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட். ஸோ இது ஃபுல் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசிலே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் ஹோமே யூபிவிசி தான் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ண கலர்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது பார்க்க ஐவரி மாதிரி இருக்கும். இது சாக்கோ சொல்லுவாங்க இந்த கலர். ஸோ இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு ஆப்போசிட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சந்தன் சொல்லுவாங்க. ஸோ சந்தனில் என்ன ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு லுக் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வுட் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இருக்காது. வுட்டில் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷிங் அப்படியே கொண்டு வரலாம். ஸோ அந்த டிசைன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிள் அண்ட் நீட் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை யூனிட் வருது. ஸோ டிவி யூனிட்டோட சேர்த்துன மாதிரி வர மாதிரி இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்டெப் மாதிரி போட்டு கொடுத்து அதுக்கு மேலே கலசம் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இது டிசைன் கிளாஸ் வந்துடுது உங்களுக்கு. ஸோ டிசைன் கிளாஸ் எல்லாமே கஸ்டமர் சாய்ஸ் தான். அவங்க என்ன கேட்குறாங்களோ அது தகுந்த மாதிரி பண்ணிடுவோம். ஸோ உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஓப்பன் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். ஷீட்டில் பண்ணி லைட் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்கான ஃப்ரேம் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் இங்கே ஆல்ரெடி சுவிட்ச் போர்டு இருக்கனால இங்கே கனெக்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இலை இது வைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு டிசைன். ஸோ ஒரு ட்ரா மாதிரி வந்துடும். அண்ட் பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த திங்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம். ஸோ பூஜை யூனிட்டில் நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, வுட்டில் பண்ணுறத விட யூபிஸில் பண்ணால் இந்த ஃபயர் ரெசிடென்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குமான்னு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்போஸ் ஆயில் இது மாதிரி ஏதாவது லீக் ஆனால் கூட சரி, நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சரி, க்ளீன் பண்ணுறதுக்கு சரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட் ஸ்மெல் மோஸ்ட்லி இதில் நிற்காது, ஸ்டோரேஜ் ஆகாது. ஸோ நீங்கள் வுட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் லீக் ஆச்சுன்னா அப்சர்வ் ஆகிக்கும். அந்த ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் எல்லாமே லீக்கேஜ் ஆகும். பட் இதில் அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே வராது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பூஜை யூனிட் அண்ட் டிவி யூனிட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் இப்போ தான் அவங்க கூடி வந்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் வைக்கல. ஸோ டிவி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் சைடு பார்த்தீங்கன்னா கார்னரில் ஃப்ளவர்ஸ் இல்லை டாய்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் வச்சா இன்னும் சூப்பராகவே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ட்ரா டைப் வச்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அந்த டோர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் கிளாஸ் வந்துடும். ஸோ இங்கே அதே மாதிரி 2 ட்ரா அண்ட் இங்கே ஒரு சிங்கிள் டோர். ஸோ எல்லாமே உள்ளே ஸ்டோரேஜ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான். ஸோ ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. ஸோ இதான் டிவி யூனிட். இந்த வாட்ரோப்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், நான் சொன்ன அந்த வாட்ரோப் இதுதாங்க. ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் நம்ம ஷீட்டில் யூபிவிசியில் பண்ண வாட்ரோப்புங்க. ஸோ இதில் பார்க்கலாம் நீங்கள் உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். இந்த ரேக்ஸ் ஆகட்டும் அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரா எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸுங்க. ஸோ கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி கடப்பாக்கள் இல்லாமல் நம்மளோட ஷீட்டில் பண்ணுற மாதிரி தான் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ட்ராஸில் வைக்க முடியும். இது 2 2 அண்ட் பிக் சைஸில் ஒரு ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் பைப்பில் ஹேங்கர் டைப் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங் மேலே லாஃப்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னொன்று பார்க்கலாம் நீங்கள். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இன்ச்சஸும் பார்க்கலாம். எஸ்எஸ் தான் போட்டிருக்கோம். மற்றவங்க மாதிரி நம்ம ரேட் கம்மி பண்ண சொல்லிட்டு லோ குவாலிட்டி எதுவுமே போடல. எல்லாமே ஹை குவாலிட்டி தான் போட்டிருக்கோம். ஸோ கிச்சன் மட்டும் இல்லாமல் வாட்ரோப்ஸ்க்கும் நம்ம எஸ்எஸ் இன்ச்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிரர்லேயே உங்களுக்கு டோர் வந்துடும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேக்கப் கிட்ஸ் எதுவும் வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஐடியாவில் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ட்ரா வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் டைப் பாக்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்க்கலாம். இங்கே யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள சேர் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஐடியாவில் பண்ணி கொடுத்துருக்கோம். பேக் சைட் ஃபுல்லோட நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ யூபிவிசிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஷீட்டில் சாக்கோல பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ லைட் கலரில் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். நல்லா அழகாக வந்திருக்கு. அண்ட் இங்கே ஒரு ஸ்ப்ரேட் திங்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். டிசைன் தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஸோ வாங்க நெக்ஸ்ட் கிச்சன் பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம ஹால்லேருந்து இப்போ கிச்சன் போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் டிசைன் அழகாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ எல்லா கஸ்டமரும் லைக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண கலர்ஸ் அதே தாங்க, சந்தன அண்ட் சாக்குல பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபினிஷ் ஃபுல்லாக பண்ணிட்டோம். இன்னும் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வச்சோம்னா இந்த கிச்சன் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது ஃபுல் அண்ட் சைஸ் பில்லர் டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த செவரு தெரியாத மாதிரி இருக்கும். உள்ளே என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குங்க. ஸோ கிச்சன் இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஆல்ரெடி அவங்க வுட்டில் அந்த டெக்ஸ்டருக்கு தகுந்த மாதிரி மேட் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டார்க் கலர் கீழே வேணும்னாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கீழே இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பிளாக்ல நம்மளோட மிரர், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து மிரர் டைப் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது டைல்ஸில் பண்ணால் எப்படி இருக்கும் சேம் லுக் லைக் அப்படியே கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு கலர் டிசைன்ஸ் தான் அது. ஸோ அந்த மார்பிள் சொல்லுவாங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் பாக்ஸ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே அதே தாங்க கப் அண்ட் சசர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இங்கே செக்குடு கிளாஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு டபுள் டோர், அங்கே ஒரு டபுள் டோர் காம்பினேஷனாக பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே ஒரு சின்ன அதே மாதிரி ஒரு பாக்ஸ் கீழே அதே டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம் செக்குடு கிளாஸோட. ஸோ கீழே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் காம்பினேஷன் இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ மேலே இருக்க வால் பாக்ஸ் யூனிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலரில் ஒயிட் கலர் வர மாதிரி மிக்சிங் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் வர மாதிரி இருக்குது. ஸோ இதான் கிச்சன். ட்ராலி செட் நீங்கள் பார்க்கலாம். ட்ராலி செட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 ட்ராலி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 ட்ராலி வருது. ஸோ சிலிண்டர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தாங்க ஃபோல்டிங் டோர் வரும். ஸோ சிலிண்டர் வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதான் கிச்சன். ஸோ கிச்சன் முடிச்சோட பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் இருக்குது. ஸோ டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக கை கழுவுற இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் கீழேயே நம்மளோட ஷீட்லேயே ஃபுல் பாக்ஸ் ஷீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் சாக்கோல் இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் பார்க்கலாம் லாஃப்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே தாங்க சேம் கலர் காம்பினேஷனில் லாஃப்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு செல்ஃபுக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷீட்லேயே காடி கொடுத்து டிசைன் கொடுத்து ஸ்லைடிங் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸில் ஸ்லைடிங் கிளாஸ் வருது. உள்ளுக்குள்ள இருக்க டிசைன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே கொடுத்துருக்கோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கும். ஸோ பிளைனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன டிசைன் கேட்கணும் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர்ஸ் இந்த டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிசைன் தகுந்த மாதிரி நம்ம அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதாங்க டைனிங் ஹால். ஸோ வாங்க அப்படி நெக்ஸ்ட் இன்னொரு ரூம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பக்கத்து ரூமில் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபுல் சைஸ் வார்ட்ராப் பார்த்துருப்பீங்க. சேம் அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ வார்ட்ராப் ஃபுல் சைஸில் வந்துடும் உங்களுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து செக்குடு கிளாஸில் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் அழகாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதாங்க இந்த ரூம் பண்ண வார்ட்ராப். ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது இன்னும் லைட் ப்ரொடெக்ஷன் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அது ஒரு பிளான் இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோரில் நம்ம மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மேக்கப் கிட்ஸ் மற்ற திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரா வந்துடும். இங்கே அதே மாதிரி சின்னதாக ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ். ஸோ இது வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸோ வார்ட்ராப் ஆப்போசிட்டில் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால் பண்ணி கொடுத்துருக்கோம். இது தனியாக ஃபிட் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ A1 இன்டீரியர்ஸ் நாங்கள் எப்படி பார்த்தோன்னா யூடியூப்ஸில் நாங்கள் பார்த்து இது பண்ணுறோம். ஸோ அப்போ தான் வந்து அதை வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஸோ வந்து பேசி ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் பேசும்போது அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லி ஸோ வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து கரெக்டாக பண்ணி தந்தாங்க. ஸோ அடிஷ்னலாக இதை வந்து இப்படி பண்ணுங்கள், இப்படி இந்த ஷேப்பில் பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதையும் பண்ணி தந்துட்டாங்க. தென் வந்து அவங்க பண்ணி தந்த ஒர்க்கு பண்ணி தந்த அந்த டைமும் ஷார்ட்டன் தான். நாங்கள் வந்து டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி தான் தந்தோம். பட் அந்த டெட்லைனுக்குள்ளேயே ஒர்க்கு வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணி தந்துட்டாங்க. ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ நாங்கள் ஏதாவது அடிஷ்னலாக இந்த மாதிரி பண்ணித்தாங்கன்னு சொன்னாலும் அது வந்து ஃப்யூச்சராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது இஷ்யூ இருக்குங்கிறதையும் அவங்க முன்னாடி சொல்லி இதெல்லாம் எங்களோட லெசன் லேர்ன்ட்டுன்னு சொல்லி அவங்க வந்து அதையும் எங்கள்கிட்ட வந்து இது பண்ணாங்க. ஸோ அதையும் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் தான் லேட்டராக மற்றவங்க கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் அதையும் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து கேட்ட எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. கண்ணாடியிலேருந்து எல்லாமே இந்த ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா பண்ணி தந்திருக்காங்க.